بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ஓகே, அல்ஹம்துலில்லா. நம்ம அஸ்ரு சூராவுடைய தப்சீர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பேசிக்கான தப்சீர், ரொம்ப டீப்பா எலாபரேட்டா பார்க்கல, ரொம்ப பேசிக்கா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம எந்த அளவு இந்த குறைஞ்சபட்ச நேரத்துல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வல் அஸ்ர் அப்படின்னு பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர், காலத்தின் மேல சத்தியமாக. அப்படின்றத ஏன் யூஸ் பண்றோம்? சத்தியங்கள் யார் பண்ண முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம சத்தியம் பண்ணணும் அப்படின்னா யார் மேல சத்தியம் பண்ணணும்? அதுக்கப்புறம் காலம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது, காலத்தை எந்த அளவு நான் யூஸ் பண்ணிக்கணும், டைம்ல எப்படி நான் வேல்யூபிளா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நேற்று பார்த்தோம். சோ அதன்படி நம்ம இன்னைக்கு அடுத்த வசனம் பார்க்க போறோம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் அப்படின்ற ஒரு வசனம் தான். நம்ம எல்லாருமே டெய்லி படிச்சிருப்போம், நிறைய தடவை தொழுகையில ஓதிருப்போம். ஆனா இதோட மீனிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள்லாம் புதுசா இருக்கும். நிச்சயமாக அப்படின்றத யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வல் அஸ்ர், சத்தியம் பண்றாங்களாம். சோ சத்தியம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. சத்தியமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆனது. அல்லாஹ்வால மட்டும்தான் சத்தியம் பண்ண முடியும். ஏன்னா அல்லாஹ் தான் ஹக், உண்மையாளர். சோ அப்போ அவன் உண்மையாளன், அவன் சத்தியம் பண்றான். எதன் மேல? காலத்தின் மேல சத்தியம் பண்றான். அல்லாஹ் படைச்ச ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் இந்த காலம். அது நம்மளால டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அல்லாஹ் பண்ணக்கூடிய எல்லா சத்தியங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, நமக்கு புரியாத விஷயமா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை நமக்கு சொல்லி தருவோம். இல்ல அப்படின்னா அதோட வேல்யூவை நமக்கு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல காலத்தின் மேல அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான் வல் அஸ்ர். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? ஒரு கசம் இருக்கு அப்படின்னா அதோட ஜவாபு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜவாபுல் கசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சத்தியம் சொல்லியிருக்கான் அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட், அதோட சப்ஜெக்ட். ஒரு சத்தியம் சொல்லியிருக்கான் அப்படின்னா அது சப்ஜெக்ட், அதோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சத்தியத்துக்கு அப்புறமா சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல நமக்கு சத்தியம் பண்ணி சொல்லுவான். எதற்காக அப்படின்னா அந்த சத்தியம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இருக்கு. அந்த வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அந்த சத்தியத்துக்கும் அந்த ஜவாபுக்கும் அந்த கசத்துக்கும் ரொம்பவே வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த சத்தியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வசனங்களை ரொம்ப தெளிவுபடுத்தி நமக்கு அல்லாஹ் சொல்லுவோம். சோ இப்போ சத்தியம் பண்ணிட்டான் அல்லாஹ், லாஸ்ரு காலத்தின் மேல சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜவாப், அதுதான் கசம். வல் அஸ்ர் அப்படின்னு சொல்றதா கசம், சத்தியம். சோ ஜவாப். இப்ப அதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன? அகைன் அப்படின்றதுனா என்னன்னா நிச்சயமா, கன்ஃபார்மா, செர்டைன்லி, ஆல்ரெடி அப்படின்னு சொல்றது. ஆல்ரெடி நல்லா நமக்கு சத்தியம் பண்ணிட்டான். திரும்பவும் ஏன் திரும்ப அப்படின்னு சொல்றான்? சோ நமக்கு சந்தேகமே தேவையில்லை. இது நடக்காம இருக்காது, நிச்சயமா நடந்தே தீரும். அதுல கன்ஃபார்ம் அல்லாஹ் சொல்றான், அது 100%. அதுக்கு மேல எத்தனை % இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பா இருக்கு அப்படின்றதுக்காக திரும்ப அதோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்லி காட்டணும். இன்சான் அப்படின்னா என்ன? இன்சான் அப்படின்ற வார்த்தை வந்து இன்சான் மனுஷனா, ஹியூமனா? ஓகே, இன்சான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சான் நாஸ்னா மனுஷங்க அப்படின்றது சொல்லுவாங்க. இன்சான் அப்படின்னா இது நாஸ் அப்படின்றதுல எதுல இருந்து வருது அப்படின்னா நிச அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது. நிச அப்படின்னா என்ன அப்படின்னா மறதி அப்படின்னு அர்த்தமா, மறதி. சோ அந்த வேர்ட்ல இருந்து வந்ததுதான் இன்சான், மனுஷங்க. அப்போ இன்சான் அப்படின்னு எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றானோ அது வந்து குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம், மறதியாளன், மனுஷன். அதுதான் வந்து பேராவே அல்லாஹ் வச்சிருக்கான். புலிக்கல் இன்சான மீன் அலக். சோ ஓகே, நான் இந்த வசனங்கள்லாம் பாத்துட்டு வந்துட்டீங்களா? இன்சான் எங்கெங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்ற வசனங்கள்லாம் பாத்துட்டு வந்தீங்களா? நல்ல ஹோம்ஒர்க் செஞ்சுட்டீங்க போல. அல்ஹம்துலில்லாஹ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்சான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா மறதி அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்ததுதான் இன்சான். அப்போ மனுஷன் அப்படின்னாலே மறக்கக்கூடியவன். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, திரும்ப 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 தன்னோட வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குறான். நமக்குள்ளேயே அல்லாஹ் வந்து சரி எது தப்பு எது அப்படின்றத பிரிச்சு பார்க்கக்கூடிய விஷயத்த நமக்கு வச்சிருக்கான் அல்லாஹ். அப்படி வச்சிருந்தும் அல்லாஹ் நமக்கு கைடன்ஸா கொடுக்குறான். எதன் மூலமா? தூதர்கள் மூலமா கொடுக்குறான், வேதத்தின் மூலமா கொடுக்குறான், நமக்கு வரக்கூடிய நினைவூட்டல் நம்மளை சுத்தி இருக்கவங்க மூலமா கொடுக்குறான். சோ இந்த மாதிரி நினைவூட்டல்ல கொடுத்துட்டே இருக்கான். எதுக்காக அப்படின்னா நம்ம மனுஷன் மறதியாளர் அப்படின்ற காரணத்துக்காக தான். நம்ம எல்லாமே பயான் எல்லாம் கேட்ட உடனே அல்லாவோட ரொம்ப கனெக்டடா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம்.
நம்ம கண்டிப்பா தப்பே செய்யக்கூடாது, சரியான வழியில போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப ஷைத்தானோட பாதையில போயிடும். அப்ப திரும்ப நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், திரும்ப அந்த மெமரி வேணும், திரும்ப வந்து அது நினைவூட்டணும் நமக்கு. அப்பதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். சோ அது மாதிரிதான் மனுஷனை படைச்சிருக்கான். அதனாலதான் அதுக்கு இன்சான்ற பேரை மனுஷனுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். சோ அப்படிப்பட்ட மனுஷன் எதுல இருக்கான் அப்படின்னா ஹுஸ்ருல இருக்கான். இன்னல் இன்சான லஃபி, லஃபீனா உள்ள, இல்ல, இல்லை, இல் அப்படின்னு அர்த்தம். லஃபி ஹுஸ்ர், ஹுஸ்ருல இருக்கான் மனுஷன். சோ அப்போ இன்சான்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஹுஸ்ருல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கு நம்ம வந்து 2 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். 10வது அத்தியாயம் 12வது வசனம். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் புரியும். சோ 10வது அத்தியாயம் 12வது வசனத்தை எழுதணும். யூனுஸ், சூரா யூனுஸ்ல 12வது வசனம். அதுல எல்லாம் என்ன சொல்றான், மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் இதம் மசல் இன்சானல் துர்ரு, அவனுக்கு ஒரு துன்பம் கெட்டது நடக்குது, அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வருது அப்படின்னா அவன் படுத்து கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ நம்மிடமே பிரார்த்திக்கிறான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கி விடுவோமானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே சென்று விடுகிறான். இவ்வாறே வரம் மீறியவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த தீயவை அழகாக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்றான். சோ இதன் காரணத்தினாலதான் மனுஷன் இன்சான் குசுருல இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ இந்த மாதிரி எல்லா வசனங்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்சான் என்ன செய்யறான் அப்படின்னா, தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, டிஃபிகல்ட்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறான், படுத்துட்டு உட்கார்ந்துட்டு நடந்துட்டு நின்றுட்டு எல்லா டைமும் யாரெல்லாம் இதை காப்பாத்தி, யாரெல்லாம் இதுல இருந்து வெளியே கொண்டு வா, யாரெல்லாம் எனக்கு எப்படியா மனுஷன் அப்படின்னா முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, மனுஷன் அப்படின்னா எல்லா மனுஷனும் இதை செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கான். என்ன, எல்லா மனுஷனும் சொல்லுவான், ஒரு விஷயம் அவனுக்கு நடந்து, ஒரு நோய் வருது, டாக்டர் சொல்லிடுறாங்க இதை வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னு, என்ன செய்வான் அந்த மனுஷன், உடனே கடவுளே என்ன காப்பாத்து, எங்க இருந்து, எந்த கடவுள் எங்க இருக்கான் அந்த இறைவன், அதை பத்தி எல்லாம் அவனுக்கு தேவையில்லை, கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்ற ஒரு நிலை அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ கடவுளே இல்லை அப்படின்னு ஏத்திசம் பேசக்கூடியவங்க கூட ஏத்திஸ்டா இருக்காங்கன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க, அவன் அந்த நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா, யாருமே காப்பாற்ற முடியாதுன்ற நிலையை அடைஞ்சிட்டா, ஒரு டிஃபிகல்ட்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வான், அவன் கையேந்தி என்னை காப்பாத்து, நீ யாரு கடவுள்னா எனக்கு தெரியாது, நீ என்னை காப்பாத்து. அப்போ மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, குறிப்பா நம்ம முஸ்லிம்கள், நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டவங்க, ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன செய்வோம், யாழ்லா காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துரு, எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துரு, இதை மாத்தி கொடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே அந்த கஷ்டத்தை அல்லா அவங்க கிட்ட அந்த நீக்கிட்டா அவன் என்ன செய்யறான், அந்த ஒரு கஷ்டம் வரவே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை, அல்லா தன்னை காப்பாத்தவே இல்லைன்ற மாதிரி நடந்துக்கிறான். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை வந்து நீக்கின உடனே என்ன செய்வோம், இப்போ வந்து ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க, வசதியா இருக்கும்போது என்ன செய்யறான், முன்னாடி கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறான், அதுக்கப்புறம் இப்போ வசதி ஆயிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடி வாழ்க்கையில கஷ்டப்படும்போது என்ன சொல்லுவான், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், யாருல எனக்கு எப்படியாவது காப்பாத்த, எனக்கு ஏதாவது வசதி கொடு, எனக்கு என்னோட கஷ்டத்தை நீக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான். அவன் வசதியானவங்க என்ன சொல்லுவான், நான் சம்பாதிச்சு வந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளவு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற ஒரு மனநிலை அவனுக்கு வர ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்துல இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையே அவனுக்கு இருக்காது. அப்ப எந்த அளவு மறதியாளனா அவன் இருக்கான். அப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எந்த நியமத்தையும் அல்லாஹ் தன்னை காப்பாத்தனா அப்படின்றதே அந்த நினைவு கூடுறதே இல்லை, அவனுக்கு அது தெரியறதே இல்லை. இப்படிதான் மனுஷன் ரியாக்ட் பண்றான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அதனால மனுஷன் எப்படி இருக்கான், நஷ்டத்துல, ஹுஸ்ர்ல இருக்கான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். சோ இந்த ஒரு மனநிலை நம்ம வந்து அப்படியே முழுசா மாத்திக்கணும். என்ன மாத்திக்கணும், ஒரு கஷ்டம் இருந்தா அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஆமா நிச்சயமா அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். ஆனா அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு நீக்கி தரான், நம்மளோட சோதனைகளை அல்லாஹ் நீக்கி இலகுவாக்கி தரான், நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், நல்ல வசதியை கொடுத்திருக்கான், நல்ல வீடு கொடுத்திருக்கான், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கான். அப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு நான் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும், எந்த அளவு அல்லாஹுவை மறக்காம இருக்கணும், எந்த அளவு என்னோட சோதனைகள்ல இருந்து அல்லாஹ் நீக்கணும் அப்படின்றத நான் நினைவுபடுத்தணும். அதை நினைவுபடுத்தல அப்படின்னா, இல்ல நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் தான் நல்ல விதமா ஆக்கியிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, 3 பிள்ளை, அல்ஹம்துலில்லான்னு வர்றது, ஏன்னா நம்மளே தான் பெற்றோமா, அல்லாஹ் தானே கொடுத்தாங்க. இப்போ எந்த ஒரு நியமத்தா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எது நடந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத். அந்த நியமத்தை, அந்த ஒரு அருட்கொடைய, அந்த கிஃப்ட நான் முதல்ல அட்ரஸ் பண்ணுவேன். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான்,
நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா இதை நீக்கி கொடுத்தான், எவ்வளவு மாத்தி கொடுத்தா அல்லாஹ் நீக்கி கொடுத்தான், எவ்வளவு நான் கெட்ட வழியில இருந்த தவறான வழியில இருந்து அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் புகழும் நன்றியும் உரியது அப்படின்றத நான் என்னோட மனசால எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா மத்தவங்க கிட்ட சொல்றது இல்ல, என்னோட உள்ளத்துக்கு. அப்பதான் என்னுடைய நியாமத்துகள். இப்ப நம்ம நோன்புல இருக்கும்போது பசியில இருக்கும்போதுதான் சாப்பாடோட அருமை தெரியுது. இப்ப நம்ம நார்மலான டே இருந்தா சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நோன்புல இருக்கோம், பசியில இருக்கோம், இப்பதான் நமக்கு என்ன தெரியுது, சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியுது. அதே மாதிரி நம்ம கஷ்டத்துல இருக்கோம், அப்ப நம்ம கவலைப்படுறோம். ஆனா அதே மாதிரி கஷ்டத்தை நீக்கும் போது ஒரு நேரம் நம்ம சாப்பிடும் போது இந்த சாப்பாடோட வால்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மனுஷன் நஷ்டத்துலதான் இருக்கான், இன்சான் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனுஷன் ஒரு விஷயத்த நன்மையை கொடுத்தா எப்படி இருக்கான், தீமையை கொடுத்தா எப்படி இருக்கான் அப்படின்றத பொறுத்து அவன் ஃபுஸ்ருல இருக்கான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 11வது அத்தியாயம் 9வது வசனம் எடுங்க. 11வது அத்தியாயம் ஹூத், அதுல 9வது வசனம். இப்ப இவன் என்ன செய்யறான், நாம் நம்மிடமிருந்து ஒரு அருளை மனிதனுக்கு சுவைக்க செய்து பின்னர் அவனிடமிருந்து அதனை நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசை அடைந்தவனாக நன்றி கெட்டவனாக ஆகி விடுகிறான். இப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு பிளெஸிங்க கொடுத்துருக்கான், ஒரு நல்ல விஷயங்கள். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க நம்ம கூடயே இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட உயிர் எல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? ஏன் என்கிட்ட இருந்து பறிச்சா, ஏன் உங்ககிட்ட இருந்து கூப்பிட்டுட்டேன், என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா, அல்லாஹ் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன். அல்லாஹ்வையே கொஸ்டின் கேட்கக்கூடியவங்களா, அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடியவங்களா, ஒரு நல்ல நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம், நல்ல ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கோம், அல்லாஹ் திடீர்னு நமக்கு லாஸ் ஆயிருது, பிசினஸ் லாஸ் ஆயிருது, அப்ப எப்படி ரியாக்ட் பண்றோம்? அதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஒரு நலவு என்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த அவன் அனுபவிச்சுட்டே இருக்கான். அது வரையும் அவன் அதை பத்தி கன்சிடர் பண்றதே இல்லை. இப்ப நமக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யறோம், நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வேலை பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் சொன்னா கூட நம்ம அவங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா நாளைக்கே அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்படி பார்த்துட்டாங்க, எப்படி இருந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்துருக்கலாம், அல்ல ஏன் தான் இப்படி விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இருக்கும்போது அதுக்கான நன்றி செலுத்துறதும் இல்லை, அதுக்கான உரிமைகள் நமக்கு கொடுக்கறதும் எதுவுமே செய்யறது. அதே மாதிரிதான் நம்மளோட செல்வம், நம்மளோட பிள்ளைங்களும், நம்மளோட உறவுகளும், நமக்கு கொடுக்குற எல்லா நியமத்தும் இப்படித்தான். அது இருக்கிற வரையும் நம்ம நல்லா அனுபவிச்சுக்கிறோம். மனுஷன்ற அடிப்படையில் இன்சான் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டணும். அது அப்படியே ஒரு எடுத்த உடனே அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டா அப்படின்னா அந்த மனுஷன் என்ன செய்யறான், நிராசை அடைந்தவன முழுவதுமா நிராசை அடைந்தார். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு என்ன நல்லா கிடைச்சது, நீங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா என்ன சொல்லுங்க, எனக்கு நன்றி சொல்ற அளவு எனக்கு என்ன கொடுத்தா அல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, எனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ்வை கம்ப்ளைண்ட் பண்றோம். அப்போ எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நான் கொடுக்குறேன், எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம், நல்ல சாப்பாடை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நல்ல வீட்டுல இருந்துட்டு இருக்கோம், நல்ல நெட்வொர்க்கை நமக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான், குர்ஆனை அறிந்து கொள்ற விஷயத்த கொடுத்துருக்கான், பேச்சு திறனை கொடுத்துருக்கான், எழுது திறனை கொடுத்துருக்கான், புரியுற திறனை கொடுத்துருக்கான். இதெல்லாம் நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு உரியது இல்லையா? ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியது நமக்கு என்ன தேவையோ, அதுவும் இந்த உலகத்துக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள். இந்த உலகத்துக்காக ஒரு விஷயத்த கேட்போம் அல்லாஹ் கிட்ட, அப்ப அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா, இப்ப அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்க விஷயத்த நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு என்ன கொடுத்தா அல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு என்ன பண்ணா அல்லாஹ் ஒண்ணுமே பண்ணல, இதை ஏன் பண்ணா அல்லாஹ் என்கிட்ட, நான் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா, நான் சந்தோஷமா இருந்தா அல்லாஹ் பிடிக்காது, இவ்வளவு கம்ப்ளைண்ட் மனுஷன். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை அல்லாஹ் படைக்கிறான், தன்னோட அன்போட வெளிப்பாடா மனுஷனை படைச்சிட்டாங்க. அல்லாஹ் படைச்சு அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான், அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்குறான், அவனுக்கு கிஃப்டா எல்லா விஷயமும் கொடுக்குறான், நீர்வழியும் கொடுக்குறான். அப்படி இருந்தும் அந்த மனுஷன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிப்போம். நம்ம பேரண்ட்ஸா இருக்கும், பிள்ளைங்களா இருக்கும், நம்ம அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எனக்கு என்ன செஞ்ச, நம்ம பேரண்ட்ஸா இருந்தா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம், பிள்ளைகளா இருந்தா இதை நம்ம சொல்லியிருக்கோம், நல்லா நம்மளை காப்பாத்தணும். நீ எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு ஒண்ணுமே செய்யல, நீ என்னை அடிச்சுட்டே இருந்த, நீ என்னை திட்டிகிட்டே இருந்த, பேரண்ட்ஸை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். எனக்கு எவ்வளவு பெஸ்டான ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு தெரியுமா, அவங்க செஞ்ச நலவுகள் எல்லாமே, அவங்க நம்மளை பெற்று எடுத்தது, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டது, அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டதே எவ்வளவு பெரிய அதிசயம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சொல்றதெல்லாம் நீ எனக்கு என்ன செஞ்ச. அப்போ அல்லாஹ் அதே மாதிரிதான் அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நமக்கு செய்யறான்.
நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்குதா, அதை கொடுக்காம கூட அல்லாஹ் இருக்கலாம். நமக்கு ஒரு நேரம் ட்ரெஸ் கிடைக்குது, அதை கொடுக்காம கூட அல்லாஹ் இருக்கலாம். அல்லாஹ் யார் கொஸ்டின் கேட்க முடியாது. அல்லாஹ் யாராவது கொஸ்டின் கேட்டா கூட அல்லாஹ் யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஆனா அப்படி இருந்தும் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ் நம்ம மேல அன்போட இருக்கான். நமக்கு நியமத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்மளை படைச்சான் அல்லாஹ். நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக தான் படைச்சான். ஆனா எப்ப நம்ம அவன் கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு அவனையே கொஸ்டின் கேட்டுட்டு அவனையே நம்ம நிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப அல்லாஹ் அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க வச்சுட்டு இருக்கான். சோ இன்ஷால்லா இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. அப்படி இருக்கிறனாலதான் மனுஷன் என்ன செய்யறான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் அப்படின்னு சொல்லி காட்டணும். சோ இந்த விளக்கங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்சான் எப்படிப்பட்டவன், நான் அதுக்குள்ள இருந்துட கூடாது அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஒரு நியமத்தை நல்ல விஷயத்தை நம்ம கொடுக்குறானா, நலவுகளை ஏற்படுத்தி தரானா, அதற்காக அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு நன்றி சொல்லணும், அது எனக்கு தேவையே இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ், ஆனா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவு நான் நன்றி சொல்லணுமோ அந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் எவ்வளவு நீ கொடுத்துருக்க, எவ்வளவு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைன் சக்கத்தும் லாசிகன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் அதிகப்படுத்தி தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ அப்ப எனக்கு வந்து ஒரு மாச சம்பளம் வந்து 50,000 ரூபாய் வேணும், 1,00,000 வேணும் அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு கேட்டுட்டே இருந்துட்டு எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் கொஸ்டின் கேட்க கூடாது. எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதே நேரத்துல எனக்கு கொடுத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லு. எல்லாம் இப்போ எனக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்க, இந்த சம்பளமே எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இந்த சம்பளத்துல என்னால என்ன நல்ல வாழ்க்கையே வாழ முடியுது, இதை நீ கொடுக்காம கூட இருக்கலாம், ஆனா எனக்கு நீ கொடுத்துருக்கிய அப்படின்னு அந்த நன்றியோட இருக்கிறது. அந்த நன்றி நமக்குள்ள யாருக்கு இருக்கு? அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் அப்படின்னு சொல்றான். அந்த நன்றி உனக்கு வரல அப்படின்னா இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இதெல்லாம் நம்ம நினைச்சுப்போம் இதெல்லாம் வந்து தூதர்களுடைய செயல். தூதர்கள் தான் ஒண்ணுமே இல்லைன்னா கூட, ரசூலுல்லாஹ் தான் ஒண்ணுமே இல்லைன்னா கூட அல்லாஹ் கூட கனெக்டா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒண்ணுமே இல்லைன்னா கூட அல்லாஹ் கூட நெருக்கமா இருந்தாங்க. ஆனா நமக்கு தான் அல்லாஹ் இந்த பாடங்கள்லாம் நமக்கு சொல்லி தராங்க. அவங்களை தூதரா தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பாடங்களை நமக்கு எதுக்கு சொல்லி தரணும், இந்த ஒரு நிலையை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான். அப்போ இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாது, இந்த ரெண்டு விஷயத்துலயும் அல்லாஹ் நியமத்தை கொடுக்கும்போது அதை நான் மறந்துடக்கூடாது, அதை நான் புறக்கணிக்க கூடாது, அதற்காக நன்றி செலுத்தாம இருக்கக்கூடாது. அப்போ இது 3 நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஹுஸ்ர்ல இருப்போம். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு நியமத்தை கொடுத்தானா திரும்ப 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 நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவான். நன்றினா சும்மா தேங்க்ஸ் அல்லாஹ், மனசார இந்த பொருளை எனக்கு நீ கொடுத்திருக்கலாம், இந்த கூரை இருக்க ஒரு வீட்டுல நான் இருக்கேன், என்ன ப்ரொடெக்ஷனா இந்த வீடு வச்சிருக்கு, இந்த வீட்டுல தண்ணி இருக்கு, இந்த வீட்டுல சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, இவ்வளவு நல்ல வாழ்க்கை இருக்கு, எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை, பக்கத்து வீட்டுக்காரவங்க எட்டு வீட்டுக்காரங்க என்ன மதிக்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் எந்த அளவு நன்றி சொல்லணும் அல்லாஹ்வுக்கு. இதுக்கு கொடுக்காத நம்ம ரோட்ல பாக்குறோம், உதாரணமா நமக்கு நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்களா, பிச்சைக்காரங்களை பாக்குறோம், அந்த ஒரு நிலையில அல்லாஹ் நம்மளை ஆக்கல இல்ல. அப்ப எந்த அளவு நம்ம நன்றி சொல்லணும் அல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய வசதியில உங்களுக்கு குறைவா இருக்கவங்கள கீழே இருக்கவங்கள பாருங்க, அவங்கள பார்த்து என்ன பண்ணுங்க, அந்த நிலையில அல்லாஹ் நம்மள ஆக்கலையே அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேளுங்க. எல்லாம் இருக்க, நீ எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்க, சேலரி கொடுத்துருக்க, இவ்வளவு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க, பிள்ளைங்களை கொடுத்துருக்க, அல்ஹம்துலில்லாஹ் நன்றி அல்லாஹ் உனக்கு மட்டும்தான் ஷுக்கூர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கேளுங்க, கொடுப்பாங்களா நிச்சயமா. சோ அந்த நிலைமையில நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஹுஸ்ர்ன்ற நிலைமைக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். சோ இந்த 2 வசனங்கள் மூலமாவே இன்சான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நமக்கு வந்து இன்சானை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனுஷனை எப்படி படைச்சிருக்கேன் நானு, ரொம்ப அழகான தோற்றத்திலோட தான் படிச்சிருக்கேன். சோ அல்லாஹ் படிக்கும் போது நம்மள ரொம்ப அழகான தோற்றத்துல படிக்கிறான். சோ அது வந்து கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு அந்த தோற்றம் வச்சு அழகான முறையில் 2 கை இருக்கணும், அந்த 2 கையிலயும் வந்து 10 விரல் இருக்கணும், ஷோல்டர் இருக்கணும், வயிறு இருக்கணும், இடுப்பு இருக்கணும், கால் இருக்கணும், அது கால்ல விரல் இருக்கணும், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வந்து அந்த அல்லாஹுடைய அறிவு நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். லக்கத் ஹலக்னல், நான் படைச்சேன் நாமே படைத்தோம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம பார்ப்போமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம தன்னோட கையால மண்ணை எடுத்து அல்லாஹ் படைக்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவான் அல்லாஹ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க என்ன சொல்லுவான் அல்லாஹ்? தூங்கியாச்சா?
குன் ஃபயக்குன். குன்னுன்னு சொல்லுவான், ஃபயக்குன் அது நடந்துரும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குன்னுன்னு சொல்லியா படைச்சாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாகுங்க குன் அப்படின்னு சொன்னா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட கையால படைச்சாங்க. அதற்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன? அந்த அளவு மனுஷனை அல்லாஹ் நேசிச்சான். நான் இப்போ வந்து ஆஹ் நானே ஒரு அல்லாஹ்வோட நிலையில இருந்து அல்லாஹ் களிமண் எடுக்கிறான், தானே அதற்கான உருவத்தை கொடுக்குறான். அந்த உருவத்தை கொடுத்து தன்னோட ரூஹ்ல இருந்து ஊதுறான். இப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா அந்த மனுஷனை அல்லாஹ் நினைச்சிருக்கான், அப்படி மனுஷனை படைக்கிறான். அப்படி நான் படைச்சேன் எதுக்காக அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு அல்லாஹ்க்கு இருந்து எதிர்பார்க்கணும். நம்ம காசு கொடுக்கணுமா, அல்லாஹ்க்கு படம் கொடுக்கணுமா, செல்வம் கொடுக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நம்ம கிட்ட இருந்து எந்த தேவையற்றவன் அல்லாஹ். அல்லாஹு சமத். அல்லாஹ் எந்த தேவையற்றவன். நம்ம தான் அவங்க கிட்ட தேவையுடையவங்களாக இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்களா? நான் நன்றியோட இருக்கணும், நான் அவனோட நீட் கூடயே இருக்கணும், நான் அவன் கூட கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? லக்கது ஹலக்னல். மனுஷன் என்ன இருக்கான்? இன்சான ஃபீ கபத். மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கான். 100ல 6. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அவன் என்ன செய்யறான்? லிரப்பிஹி, அவனை படைச்சு அப்படி அவ்வளவு அழகா அவ்வளவு பார்த்து பார்த்து படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து 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 ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம படைச்சு அவங்களோட சந்ததிகளை படைச்சு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து முன்கூட்டியே அதை எழுதி வச்சு அதை கொடுக்குற அல்லாஹ் கிட்ட அவன் எப்படி இருக்கான்? இன்னல் இன்சான மனுஷன் எப்படி இருக்கான்? லிரப்பிஹி, அவனோட ரப்புக்கு லகனூத், நன்றி கெட்டவனாக இருக்கான். லகனூத் அப்படின்னா டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். அல்லாஹ் கூட கனெக்டடா இல்லாம டிஸ்கனெக்டடா இருக்கான். அப்ப அப்படி படைச்ச இறைவன் கூட நான் எப்படி கனெக்டடா இருக்கணும்? அதை தவிர எனக்கு இந்த வாழ்க்கையில என்ன தேவை? ஒரு பொம்மை நம்ம ரோபோட் வந்து உருவாக்கணும் அப்படின்னா நம்மளை தவிர, நம்ம சொல்ற வேலையை தவிர அது எல்லாமே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தேவையில்லை. அந்த ரோபோட் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் நம்மள பார்த்து 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 நமக்கு எல்லா தேவையும் நம்ம படைச்சானா, அவனை நான் தேடுறதை விட, அவன் கூட கனெக்டடா இருக்கிறத விட வேற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தா, அப்போ நரகத்தை தானே எல்லாம் முக்கியமா வச்சிருப்பான். அப்போ ஒரு மனுஷனுக்கு நரகத்தை கொடுக்குறான் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? ஒரு ஒரு தன்னோட பெத்த குழந்தைய அந்த தாய் என்ன செய்வா? நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேக்குறாங்க ரசூல்லா. பெத்த பிள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாங்களா யாராச்சும்? எந்த தாயாவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. யார சொல்ல அதை செய்ய மாட்டாங்க. யார சொல்ல அதை எப்படி செய்வாங்க? அப்போ அந்த தாயை விட 1 மடங்கு இல்ல, 10 மடங்கு இல்ல, 70 மடங்கு இல்ல, 100 மடங்கு இல்ல, அதை விட அதிகமா ஒவ்வொரு மனுஷன் மேலயும், நஷ்மீரா மேல ஸ்பெஷலா, ஆசிக் மேல ஸ்பெஷலா, பாத்திமா மேல ஸ்பெஷலா, ஒவ்வொருத்தவங்க மேலயும் ஸ்பெஷலா அந்த அளவு அனுபவிச்சிருக்காங்களா? அப்போ அந்த அளவு அனுபவிச்சிருக்கவன் நரகத்தை தூக்கி போட்டுருவானா? அப்படி போட மாட்டான். அந்த அளவு அனுபவிச்சிருக்கான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? இல்ல கனூதா இருக்கான், அல்லாஹ் கூட டிஸ்கனெக்டடா இருக்கான். அப்படி டிஸ்கனெக்டடா இருக்கும்போது அந்த மனுஷங்களை நரகத்துலதான் போடுறாங்களா? அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் மாறு செய்யறான். அல்லாஹ் பத்தி சிந்திக்கவே இல்லை. அப்படி படிச்ச இறைவனை பத்தி அவன் ஒரு துளி கூட யோசிக்கல அப்படின்னா அவனுக்கு கூட எண்ணிங் என்னவா இருக்கு? நரகமா இருக்கு. சோ இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத். அதனாலதான் மனுஷன் என்ன செய்யறான்? ஹுஸ்ர்ல இருக்கான். அப்படி ஒரு நிலையில போகும்போது மனுஷன் ஹுஸ்ருக்கு போயிடுறான். சோ இன்னொரு விஷயம், மனுஷனை எதுல இருந்து படைச்ச அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷனை எதுல இருந்து படிச்சாங்களா தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். மனுஷனை எதுல இருந்து படிக்கிறான்? சாண்ட், களிமண், மண்ணில இருந்து. நம்மள எல்லாத்தையும் மண்ணில இருந்தா படிச்சாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா மண்ணில இருந்து படிச்சான். இந்திரியத்துலி ஸ்பெர்ம். ஆமா. சோ இப்போ வந்து 2 விஷயத்தையும் எல்லாம் சொல்றான். மனுஷனை சுட்ட களிமண்ணால படைச்சேன், இன்சானை வந்து சுட்ட களிமண்ணால படைச்சேன், மனுஷனை ஒரு ஒரு அற்பமான இந்திரிய தொழில இருந்து படைச்சேன். சோ 2 விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2மே ரொம்ப வேல்யூபிளான விஷயமா சொல்லுங்க? ரெண்டுமே வேல்யூபிளானதா? களிமண் கிட்டா நம்ம மதிப்போம், அதை மதிக்கவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த அற்பமான இந்திரிய துளி அப்படின்னு சொல்றோம், அது வெளியே கிடந்தா மதிப்புமா? இவன் அருவறுப்பு போடுவோம் அதை பார்த்து. இல்ல அப்படி அருவறுப்பு படக்கூடிய விஷயத்துல இருந்தா மனுஷனை படைச்சேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இதை சொல்லி காட்டுறான் நமக்கு அல்லாஹ்?
எதுக்காக சொல்லி காட்டுறோம்? அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு கண்டிப்பா. அதை நம்ம பேசுவோம் சொல்லலாம். ஆனா அந்த சயின்ஸ் இங்க பேசல. அந்த மாதிரி அற்பமான ஒரு விஷயத்துல இருந்துதான் மனுஷனை படைச்சேன். ஆனா அந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நான் மட்டும் தான் உலகத்திலேயே சிறந்தவன், நான் தான் பெஸ்ட் பர்சன், நான்லாம் எப்படி பண்ணுவேன் தெரியுமா, நான்லாம் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான்லாம் எப்படி பேசுவேன் தெரியுமா. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நான் பெரிய ஆளு, நான் தான் சரி, நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம். அதற்காக தான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். மனுஷன் அற்பமான விஷயத்துல இருந்து படைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான, மனுஷன் அப்படி அற்பமான இந்திரத்துல இருந்து படைக்கப்பட்டவன். இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், இன்சான் ஹுஸ்ர்ல இருக்கான். ஆனா அவன் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த அற்பமான ஒரு நிலையை கூட அவன் புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் தான் பெரிய ஆளு, வீட்டுல என்ன எப்படி இவன் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம எல்லாரும் இதை சொல்லிப்போம்ல, என்ன எப்படி இவன் பேசினான், என்ன எப்படி இவன் எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, என்ன எப்படி அவன் பேசலாம், என்ன எப்படி அவன் இந்த மாதிரி சொல்ல முடியும், வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள என்ன அடங்கியிருக்கும்? அவ்வளவு பெரிய கர்வம், அவ்வளவு பெரிய திமிரு, நான் தான் உலகத்துல பெரியவன்ற மாதிரி. நம்ம யாராவது நினைப்போமா நான்லாம் யாரு அப்படின்னு நம்ம நினைப்போமா? ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஒரு பணம் வந்துருச்சு, ஒரு பதவி வந்துருச்சு, இல்ல ஒரு குடும்பத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம என்ன நினைப்போம்? நான் தான் பெரிய ஆளுன்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது மனுஷா குசுர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டணும். இன்னலின்சான லஃபிய ஹுஸ், ஏன்னா அவன் படைக்கப்பட்ட நிலையே அவன் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, அவன் படைக்கப்பட்ட நிலையே அவனுக்கு புரியறது இல்ல. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு அற்பமான ஒரு நிலையில அல்லாஹ் நம்மள படைச்சான். ஆனா எப்படி அழகான ஒரு உருவத்தை நமக்கு கொடுத்திருக்கா, எப்படி நம்மளோட வாழ்க்கையை நமக்கு சரி பண்ணி கொடுத்திருக்கா, எப்படி சீர் பண்ணி கொடுத்துருக்கா, நமக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க போறான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ அந்த நிலைய நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி லைட்டா ஒரு பெருமை ரசூல்லா சொல்லிருக்காங்க, யாரோட உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா அந்த கடுகளவு பெருமை எப்படி வராம இருக்கும்? இந்த வசனங்களை நான் புரிஞ்சுக்கும் போதுதான் இன்சான் எப்படிப்பட்டவன், எதிரிருந்து படைக்கப்பட்டவன், எப்படி ரியாக்ட் பண்றான், எப்படி இருக்கான், என்ன கூலி கொடுக்க போறான்ல, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கும் போதுதான் என்னோட உள்ளத்துல பெருமை வராம இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுக்காக தான் குர்ஆனுடைய விளக்கத்தை நம்ம படிக்கிறோம், இதற்காக தான் தஃப்சீர் படிக்கிறோம். சும்மா சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. அதுக்காக இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பெருமை ஆட்டோமேட்டிக்கா வராது. நான்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அல்லாஹ் என்ன அடிமையா படிச்சிருக்கோம், உங்களையும் அடிமையா படிச்சிருக்கோம். அல்லாஹ் படைச்ச எல்லாருமே அடிமைதான். நம்ம காசு வச்சிருக்கனால அவன் பெருமை அடிக்கிறானா? அல்லாஹ்க்கு பதில் சொல்லட்டும். என்கிட்ட காசு இல்லை, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நான் ஏன் பெருமை அடிக்கணும்? நான் அல்லாஹ் என்ன அற்பமான ஒரு விஷயத்துல இருந்து அல்லாஹ் என்ன படைச்சான், நீங்க இதை பண்ணல, நீங்க அதை பண்றீங்க. அல்லாஹ் இந்த அற்பமான விஷயத்துல படைச்சான், எனக்கு பெருமை அடிக்க ஒண்ணுமே இல்லையே, நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு நிலை எனக்கு வரணும் அப்படின்னா இந்த வசனங்களை நான் புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அந்த ஒரு தன்மையை நமக்குள்ள இருந்து வளர்த்துக்கணும். சோ அதே மாதிரி லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷன் என்ன சொல்றான்? தீய சிந்தனை எப்படி தடுப்பதா? குர்ஆனை படிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்கும் போது தீய சிந்தனை வராது. உனக்கு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓவர் திங்கிங்ன்ற விஷயத்த அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். எதுக்காக அப்படின்னா நான் குர்ஆனை ஓவர் திங்க் பண்ணணும், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கு ஓவர் திங்க் பண்ணணும், இஸ்லாத்தை ஓவர் திங்க் பண்ணணும். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் ஓவர் திங்க் பண்ண வைப்பான். அப்ப டிப்ரெஷன் வரும், சேட்னஸ் வரும், எல்லாமே வரும். ஆனா எப்ப நான் குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிக்கிறனோ, இந்த வசனங்களை நான் ஆராய ஆரம்பிக்கிறனோ, படிக்க ஆரம்பிக்கிறனோ, அப்போ எனக்கு அதுல திருப்தியை உண்டாக்குவான்ல. அந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா ஈஷத்தின் ராதியா அந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துவான்ல. சோ அதுக்காக குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், இன்சானை எப்படி படைச்சிருக்காங்களா? தஃப்சீர் இப்னு கதீர் என்ன சிஸ்டர்? தஃப்சீர் இப்னு கதீர் அவர் ஒரு தஃப்சீர் ஆசிரியர், இப்னு கதீர் ஆசிரியர். ஒரு ஆசிரியர் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஃப்சீர் ஆசிரியர்கள் நமக்கு 13 அங்கீகரிக்கப்பட்ட தஃப்சீர் ஆசிரியர்கள் இருக்காங்க. 13 புக்ஸ், அது எல்லாமே அரபிக்ல தான் இருக்கு. இப்னு கதீர் தமிழ்ல இருக்கு, ஆனா மத்த எல்லா தஃப்சீர் புக்கும் அரபிக்ல தான் இருக்கு. சோ அப்போ அதை நம்ம டீப்பா படிக்கிறதுனால தான் இந்த தஃப்சீரை நம்ம இந்த அளவு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சோ இப்போ
ஃபிகபத் அப்படின்னா வீக்னஸோட, ஃபிகபத்னா வீக்கா, மனிதனை பலவீனமா படைச்சிருக்கேன்னு சொல்றான் எல்லாம். அதனாலதான் மனிதனுக்கு என்ன சொல்றாங்களா, தப்சீர் கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா அகாடமி கேளுங்க இன்ஷால்லா. உங்களுக்கு நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்கல்ல, அதுல அகாடமி நம்பர் இருக்கும்ல, அந்த அகாடமியில கேளுங்க, டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இன்ஷால்லா. சோ அப்போ என்ன சொல்றாங்களா, மனுஷனை பலவீனமா படைச்சிருக்கேன், பலவீனத்துக்கு உரியவனா படைச்சிருக்கேன், அவனை வீக்கா தான் படைச்சிருக்கேன்னு சொல்றான். இப்ப எல்லாம் நீ மன்னிப்பு கேளு மன்னிக்கிறான் அப்படின்னு ஏன் சொல்லணும்? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எப்பயாவது ஒரு தடவையாவது இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கோமா? இப்படி எல்லாம் யோசிக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஓட்டிங் வரும். அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது, அடுத்தவன் என்ன செஞ்சான், அவனுக்கு மட்டும் எப்படி காசு வருது, அவன் மட்டும் எப்படி வீடு வாங்கினா, அவன் எப்படி நல்லா இருக்கான்ற சிந்தனை வரதா செய்யும். இது ஒரு விஷயத்த சேவ் பண்ணோமா, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரதா செய்யும். இப்போ இதெல்லாம் சிந்திக்கல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்ன யோசிச்சிருக்கோம், அல்லாஹ் ஏன் நம்மள மன்னிக்கணும், அல்லாஹ் நம்ம பாவம் செஞ்சா நம்மளாலயே நம்மள மன்னிக்க முடியல, நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே அதை அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம கூட இப்போ ஒரு கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மனைவி செய்யற தப்ப அக்செப்ட் பண்ண முடியுதா? இல்ல கணவன் செய்யக்கூடிய தப்ப மனைவியால் அக்செப்ட் பண்ண முடியுதா? இல்ல நான் மாறிட்டேன், நான் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இங்கிட்ட நிறைய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வருவாங்க. அவங்க சொல்ற விஷயம்லாம், என் கணவன் மாறிட்டாரு இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல, என் கணவன் இப்ப நல்லா வச்சுக்கிறேன் என்னால ஏத்துக்க முடியல. அப்படி நம்மளாலேயே ஏத்துக்க முடியலையே, அப்போ அல்லாஹ் ஏன் ஏத்துக்கிறான்? ஏன் ரஹ்மான் ரஹீம், ஏன் ரஹ்மானா இருக்கணும், ஏன் ரஹீமா இருக்கணும், ஏன் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்? ஏன்னா அல்லாஹ் சொல்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனுஷன் நான் வீக்னஸோட தான் படைச்சிருக்கேன், இவங்களை வீக்கா படிச்சிருக்கேன். அப்போ ஒரு தாய்க்கு ஒரு 10 பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். அந்த 10 பிள்ளைல ஒரு பிள்ளை ரொம்ப வீக்கா இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் அந்த தாய் பெருசு கண்டுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளையே பாவம், சவளவாஞ்ச பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்காக பார்த்து எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ தண்டிக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றேன், மனுஷனை வீக்னஸா படிச்சிருக்கேன், வீக்கா படிச்சிருக்கேன், நான் உன்னை தண்டிக்க விரும்பல, நான் உன்னை மன்னிக்க விரும்புறேன். ஆனா உன்னோட பாவத்தை நீ அக்செப்ட் பண்ணி நீ மன்னிப்பு கேளு. இது தப்பு செஞ்சுட்டேன்னு நான் அக்செப்ட் பண்ணி கேளு. ஆனா பெருமையோட நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் தப்பு செஞ்சா என்ன இப்போ அப்படின்னு நீ கேட்டனா, அப்போ உனக்கு தண்டனை வச்சிருக்க, நரகத்தை. அப்ப நீ என்ன பண்ண, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. தப்பு செய்யறியா, பரவாயில்ல, தப்பையே செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் சொல்றாங்களா. தவறே செய்யக்கூடாது, நம்ம தவறின் பக்கமே போக கூடாது. ஆனாலும் நீ போயிட்டா கூட என்ன செய்யறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா உன்னை பலவீனமா படைச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். இப்போ இந்த இன்சானுடைய நிலைகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற போதுதான் அந்த இன்சான் குசுரல இருக்கானா, குசுரல இருக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த குசுர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு அந்த நஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத அடுத்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.